புத்தூர் ஜெயராமன் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறோம். வஞ்சரம் மீன் வவ்வாலு கிடைச்சா கெளுத்தி விராலு இருக்கு மீச இறாலு. நல்ல ஒரு விண்டேஜ் லுக்ல இருக்குது ஹோட்டலை பாக்குறதுக்கே சூப்பரா. கிட்டத்தட்ட 150 கிலோ வரைக்கும் இறா வந்து நார்மல் டேஸ்ட்லயே வந்து ஓடுமா. இறா தொக்குலயே முழு சாதத்தையும் நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன் போல. சுட 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 வஞ்சர மீன் எவ்வளவு சூப்பரா ஃப்ரை பண்ணி அப்படியே உள்ள போகுது பாருங்க. நான் எப்பயுமே எனக்கு வந்து இங்க பிடிச்சது இந்த மீன் வருவல், இந்த இறா தொக்கா. என்ன மீன் இது? இது வந்து கவலை பொருவா எல்லாம் கலந்து. ஆஹா, மீன் இறாவை மட்டுமே வாங்கி சாப்பாடு மாதிரி சாப்பிடலாம் போல. பாருங்க மலை மாதிரி இறா தொக்கு வந்து பூஞ்சு கிடக்கு. இந்த புத்தூர் ஜெயராமன் ஹோட்டல்ல தேடி தேடி வந்து நாங்க சாப்பிடுவோம் மேடம். அரிசியை நல்லா கொட்டியாச்சு, நல்லா கொதிக்கிற தண்ணியில. அவ்வளவுதான், இறா வந்து ஃபுல்லா ரெடி ஆகி முடிச்சாச்சு. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தூர் ஜெயராமன் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறோம். அந்த ஹோட்டல் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. உண்மையாவே நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் வந்து புத்தூர் ஜெயராமன் ஹோட்டல். இங்க என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா கடல் உணவுகளை அவ்வளவு சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா அப்படி எறா தொக்கு கொடுக்குறாங்க பாருங்க, இங்க வேற லெவல்ல இருக்குங்க. இங்க வந்து கிலோ கணக்குல எறாவை ஒரு பெரிய கல்லுல போட்டு அவங்களே மசாலாலாம் போட்டு செம்மையா வந்து ஃப்ரை பண்ணி அப்படி பிளேட்ல எடுத்து அப்படி நம்ம கிட்ட கொடுத்தாங்கன்னா சொல்லும் போதே நாக்குல எச்சு ஊறுதே, அப்படிதாங்க இருக்கு உண்மையாவே. அதை வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது இன்னைக்குதான் டைம் கிடைச்சது. அது எப்படி இருக்குன்றத நான் இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன். அது மட்டும் கிடையாது, இங்க வஞ்சர மீன் கொடுக்குறாங்க, சிக்கன் லெக் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வாங்க உள்ள போய் நம்மளும் சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இந்த வீடியோ உண்மையாவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே உள்ள வாங்க, அப்படியே பாத்துக்கங்க தலைவா. கடைக்குள்ள வந்ததுமே அந்த சூப்பரா ஒரு விறகு அடுப்புல எவ்வளவு பெரிய கல் வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு பரோட்டா கடையில வச்சிருக்கிற கல்லு மாதிரி அவ்வளவு பெரிய கல்லுல மாஸ்டர் வந்து நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் பிஸியா எறா போட்டுட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் வஞ்சர மீன் ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. அப்படியே சிக்கன் லெக்கோட சேர்த்து வேற லெவல்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே இங்க உள்ள வாங்களேன். அப்பா, இந்த பக்கம் பாருங்க, இங்க பாருங்க, எல்லாமே குக் பண்ணி எல்லா டிஷ்ஷுமே வந்து இங்க டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டாங்க. ஆக்சுவலா யாராவது வந்து கேட்ட உடனே லைட்டா ஹீட் மட்டும் பண்ணி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். இப்போ மாஸ்டர் வந்து பிஸியா இருக்கிறாரு. அவர் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் இதுல என்னென்ன டிஷ் இருக்குன்றத நம்ம கேட்போம். ஓகேவா? ஓவராலா எனக்கு இங்க இருந்து பார்த்த உடனே தெரியுது. இங்க பாத்துக்குங்க, இங்க பாருங்க, ஃபுல்லா எறா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எறா தொக்கு நம்ம புத்தூர் ஜெயராமன் ஹோட்டல் ஃபேமஸே வந்து எறா தொக்கு தான். அந்த எறா தொக்கெல்லாம் வந்துருச்சு இங்க. அப்படியே அண்ணன்ட்ட என்னென்ன இருக்குன்றத கேட்போம். இங்க என்னென்ன வச்சிருக்கீங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கீங்க? சாப்பாடு, சிக்கன், மீன், இறால், தயிர் தான். ஓகே. சாப்பாடு, சிக்கன், மீன், எறா, தயிர். ஆமா, வஞ்சர மீன். ஓகே ஓகே. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ எறா ஓடும்? 100 கிலோ ஓடும், 150 கிலோ ஓடும். 150 கிலோ எறா. ஆஹா, எல்லாமே கடல் எறா தான். கடல். ஓகே, இந்த மாதிரி செஞ்சு டிஸ்ப்ளே பண்ணி இங்க வச்சிருவீங்க. வேணும்ன்றவங்க வந்து வாங்கிக்குவாங்க. உடனே ஹீட் பண்ணி கொடுத்துருவோம். இங்க பாத்துக்கங்க, நல்ல ஒரு விண்டேஜ் லுக்ல இருக்குது ஹோட்டலை பாக்குறதுக்கே சூப்பரா. எவ்வளவு அழகா வந்து இலையெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. கஸ்டமர் வர வர அப்படியே உட்காந்தோடனே என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ எல்லாம் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்பதான் நம்ம வந்து ஒரு மணிக்கு வந்திருக்கிறோம். இதுக்கப்புறம் தான் வந்து கூட்டம் அதிகமா வர ஆரம்பிப்பாங்க. அப்படியே வாங்க பேக் சைட் போலாம். கஸ்டமர்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பக்கம் போய் பார்ப்போம். வாவ், இங்க பாத்துக்கங்க, எவ்வளவு சூப்பரான ஒரு மண் அடுப்புல எவ்வளவு பெரிய சட்டியை வச்சு இங்க வந்து மீன் குழம்பு, எறா குழம்பு எல்லாமே இங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸா. சோ அதெல்லாம் எங்க இருக்குன்றத நம்ம கேட்போம். ஓகேவா? இந்த பக்கம் ஃபுல்லா குழம்பு வெரைட்டிஸ் தான் வச்சிருக்காங்க. இதுல என்னென்ன குழம்பு இருக்குன்றத இப்ப நம்ம அண்ணன் கேட்போம். சொல்லுங்க, என்னென்ன குழம்பு இருக்கு? மீன் குழம்பு. மீன் குழம்பு எடுத்து காட்டலாமாண்ணே? மீன் இருக்காது, மாங்காய் தான் இருக்கும். மீன் தனியா வச்சிருக்கு. வா, உடஞ்சு போயிடக்கூடாதுண்ணா. என்ன மீன் இது? இது வந்து கவலை பொருவா எல்லாம் கலந்து இருக்கு. ஆஹா, சின்ன மீன், குட்டி மீன் குழம்பு. ஓகே, நல்ல டேஸ்ட். மீன் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கறதே கவலை மீன், பொருவா மீன் தான். அதெல்லாம் சூப்பரா குழம்பு வச்சுட்டாங்க. இது இறால் குழம்பு. இறால் குழம்பா? எடுத்து காட்டுங்கண்ணே ஒரு கரண்டியில. ஓகே, இறால் குழம்பு. எறா வந்து குட்டி குட்டியா உள்ள கிடக்குமானே? ஓகே, சூப்பர். எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க இறால் குழம்பு. ஓகே, நான் அடுத்து இங்க இருக்கிறது சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு. ஓகே, சிக்கன் பீஸோட இருக்குமா? இல்ல, பொடி பொடி பீஸா கிடக்கும். பொடி பொடி பீஸா இருக்கும். குழம்பு மட்டும் தான் இது. ஓகே, சிக்கன் வேணும்னா நம்ம தனியா வாங்கிக்கலாம். சிக்கன் குழம்பு எல்லாமே நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்குது. இது சிக்கன் குழம்பு தான், சிக்கன் போடுறதுக்கு. ஓ, சிக்கன் போடுறதுக்கு அந்த கிரேவி. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா வந்து சிக்கன் அந்த லெக் வந்து கிரேவியா செய்றாங்கல்ல, அதுல வந்து கொஞ்சம் போட்டு எடுத்துருவோம். ஓகே ஓகே, சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. அந்த பக்கம்லாம் ஃபுல்லா எல்லாம் சாதம், ரைஸ் சாதம். அந்த பக்கம் இறால். எறா போடுறதுக்கான இது ஃபுல்லா சாதம். இது ரைஸ், ஃபுல்லா ரைஸ். ஆஹா, ஃபுல்லாமே விறகடுப்பு தானே? ஆமா, ஃபுல்லா.
ஓகே ஓகே ஓகே. விறகடுப்புல அவ்வளவு சீக்கிரம் குக் பண்ணிடலாமா வர கஸ்டமருக்கு? உடனே ஆயிடும். உடனே டக்குனு கொடுத்துடலாம். ஏன்னா நீங்க இவ்வளவு பெரிய குண்டான் வச்சு இது எப்ப தண்ணி கொதிச்சு சாதம் இது போட்டு 1/4 மணி நேரம் ஆச்சு, கொதிச்சு வச்சு ரெடியா ரைஸ் கலஞ்சாரு. அவ்வளவுதான். இதோ இப்போ சாதம் அரிசி எல்லாம் கலஞ்சாச்சு, இப்ப போட போறீங்க. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே பாத்துக்கங்க, சாதம் வந்து உப்பு போட்டாச்சு, அவ்வளவுதான் கொட்டிட்டாங்க. ஆஹா, அரிசியை நல்லா கொட்டியாச்சு, நல்லா கொதிக்கிற தண்ணியில. இது எவ்வளவு நேரம் ஆகும் இப்ப வேக? 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரத்துல. ஓகே ஓகே ஓகே. ஆல்ரெடி எல்லாம் வச்சிருப்பீங்க, ஒரு 2 ரெடியா இருக்கும். எல்லாம் ரெண்டு அடுப்புல வந்துட்டு இருக்கும். முடிய அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே ஓகே சூப்பர். நான் இதுலதான் எறா போடுறேன், இந்த கல்லுதான். ஓகே, எறா இப்ப போடுவீங்களா? எறா அங்க போட்டு செகண்ட் போறது. ஃபர்ஸ்ட் அங்க குக் ஆயிடுச்சு, இப்ப மறுபடியும் அங்க குக் பண்ணுவீங்க? பண்ணிட்டு இங்க பண்ணுவோம். ஓகே ஓகே சூப்பர். ஓகே வாங்க அப்படியே போய் பாப்போம் வாங்க. இங்க பாருங்க தலைவா, நல்லா கல்லு வந்து பலபலன்னு கிளீன் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப இதுல வந்து கிலோ கணக்குல எறாவை கொட்டி மசாலா எல்லாம் போட்டு அப்படி சூப்பரா கிண்டுவாங்க. பார்க்கும் போதே அப்படிதான் இருக்கும். அது எப்படி பண்றாங்கன்றதை இப்ப பாப்போம். ஓகேவா? கல்லு வந்து ஹீட் ஆயிட்டு இருக்கு, ஸோ அதுதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எறாவும் வந்துருச்சு, கிளீன் பண்ண எறா வந்துருச்சு. அண்ணா இதை ஓபன் பண்ணி காட்டுங்கண்ணே. ஆஹா, இத பாருங்க, ஒரு அன்ன கூடையில எவ்வளவு எறா இருக்குது பாருங்க. இத ஃபுல்லா அப்படியே இங்க வந்து கொட்டி இப்போ மசாலா போட்டு பெரட்டுவாங்க. என்ன எப்படி பண்றாங்க பாருங்களேன். அந்த கல்லுல வந்து இதுக்கு முன்னாடி எறாவே போடாத மாதிரி புது கல்லுமா இருக்கு. வாவ், மை காட், எப்படி பச்சையான எறாவை அந்த கல்லு ஃபுல்லா வந்து கொட்டிட்டாங்க பாருங்க. சூப்பரா இருக்குங்க. இதுதான் நம்ம புத்தூர் ஜெயராமன் ஹோட்டலுடைய ஃபேமஸான ஃபேவரட்டான டிஷ்ஷு. பாத்துக்கங்க. அப்பா, ஐயோ எவ்வளவு எறாங்க. ஆக்சுவலா நம்ம பாக்குறது வந்து ஒரு கால்வாசி கூட கிடையாது. நம்ம பாக்குறது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 20 தடவை 30 தடவை போட்டு எடுப்பாங்க. கிட்டத்தட்ட 150 கிலோ வரைக்கும் எறா வந்து நார்மல் டேஸ்லயே வந்து ஓடுமா. சனி ஞாயிறுல எல்லாம் 200 கிலோவுக்கு மேல எறா ஓடும்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க பாத்துக்கங்க, அந்த எறா எவ்வளவு தண்ணி விடுது பாத்தீங்களா. நார்மலாவே நமக்கே தெரியும், எறா வந்து நார்மலாவே போட்டோம்னா அதுல இருந்து தண்ணி வந்து நிறைய போகும். தண்ணியே ஊத்த வேண்டாம். ஸோ பாத்துக்கங்க, இது ஃபுல்லா வந்து ஆஹா, வெறும் எறா ஸ்மெல்லே நமக்கு வந்து சூப்பரா இருக்குங்க. இந்த ஹோட்டலுக்கு மக்களை வர வைக்கிறதே வந்து இந்த எறாவோட ஸ்மெல்லு தான். இதுக்கப்புறம் தான் வந்து இதுல மசாலா வந்து போடுவாங்க. அந்த தண்ணி ஃபுல்லா நல்லா எல்லாம் இழுத்து முடிச்ச உடனே தான் போடுவாங்க. ஏன்னா எறாவுல இருந்து அவ்வளோ தண்ணி வந்து வெளியே வரும். பா, இதுவே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ எறா இருக்கும் போலயப்பா. ஆனா இது என்ன எறான்னு? இது கடல் பிடிக்கிறது. கடல் எறா. ஓகே, எங்க வாங்குறீங்க இந்த எறா? காரைக்கால் பழையாறுல. ஓகே, காரைக்கால் பழையாறு பீச்ல வாங்குற கடல் எறா. இது எத்தனை கிலோ இருக்குண்ணே? இது ஒரு 5 கிலோ இருக்கும். 5 கிலோ இருக்குமா? 5 கிலோ எறா ஒரே கல்லுல. ஓகே சூப்பர். இதுல எத்தனை பிளேட் எறா வரும் செஞ்சு முடிச்சா? ஒரு இப்படி ஒரு 25 பிளேட் வரும். 25 பிளேட் கிட்ட வரும். சூப்பர் சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. ஓகே, எண்ணெய் ஊத்துறாங்க. இங்க பாருங்க, எறாவை ஃபுல்லா சைட்ல ஓரமா வச்சுட்டு நடுவுல தான் வந்து மசாலா போடுறாங்க. எண்ணெய் ஊத்தியாச்சு. இது என்ன, இஞ்சி பூண்டு பேஸ்டா? ஓகே, எண்ணெயில இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், காரத்தூள், மிளகாத்தூள். ஓகே, காரம் மீடியமான காரம் தான் இருக்கும். சால்ட். ஓகே, அவ்வளவுதான். இதான் மசாலாவானே? ஓகே ஓகே ஓகே. நடுவுல மசாலா போட்டு சைட்ல இருக்கிற எறாவெல்லாம் எடுத்து அது நடுவுல விட்டு அப்படி ஒரு ஃபுல்லா எல்லாம் மெர்ஜ் பண்றாங்க. பாத்துக்கங்க. அடடா, இங்க வந்து நம்ம வந்து நார்மலா ஒவ்வொரு பிளேட் நமக்கு தனித்தனியா செஞ்சா கூட அந்த கிரேவிங் நமக்கு இருக்காது. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கல்லுல இவ்வளோ எறாவை கொட்டி நடுவுல மசாலா போட்டு இந்த அளவுக்கு பல்கா செய்யும் போதுதான் நமக்கு எப்படா இதை சாப்பிடுவோன்ற ஆவல் வருது. இது இன்னும் டேஸ்ட் அதிகமாயிட்டே போகும். அதனாலதான் மக்கள் வந்து இங்க இவ்வளவு பேர் வந்து வராங்க. இது என்னதுண்ணே? இது ஆனியன். வெறும் ஆனியன் மட்டும்? ஆனியன், தக்காளி, மசாலா கொடுத்தா பாருங்க, எல்லாமே காலையில ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓ, இது தனியா ரெடி பண்ணிடுவீங்க? ஓகே, தக்காளி வெங்காயம் மசாலா நம்ம வந்து வீட்டுல ஒரு எறா கிரேவிக்கு செய்யும் போது என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அதை தனியா செஞ்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் எறாவை இது போட்டு பண்றாங்க. அடா 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 அடா. இங்க பாத்துக்கங்க, அந்த தக்காளி வெங்காயம் தொக்கோட அந்த எறா வந்து மெர்ஜ் ஆகும்போது எப்படி இருக்கு பாத்துக்கங்க. இங்க பாத்துக்கங்க, ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சது மீதி எல்லாத்தையும் போட்டு, அப்பா இத்தனோண்டு கல்லுல இவ்வளோ எறா வந்து கொட்டாங்க. இங்க பாருங்க, மலை மாதிரி எறா தொக்கு வந்து பூஞ்சு கிடக்கு. அடா எப்பா, இதை எப்படி கிண்டுறது? ஆனா இது மொத்தமா எத்தனை கிலோன்னு இருக்கும்? மொத்தமா இது கிட்ட ஒரு 40 கிலோ இருக்கும். 40 கிலோ இருக்குமா? 40 கிலோ எறாவே இந்த ஒரே கல்லுலயே போட்டு கிண்டிடலாமா?
ஒரு கடாய் கூட யூஸ் பண்ணலங்க. ஒரு பிளாட்டான ஒரு கல்லுல ஒரு 40 கிலோ எறாவை போட்டு எவ்வளவு அழகா வந்து எல்லாம் மசாலா போட்டு பண்றாங்க பாருங்க. அவ்வளவுதான், எறா வந்து ஃபுல்லா ரெடி ஆகி முடிச்சாச்சு. அதை ஃபுல்லா வந்துட்டு பார்ட்டா வந்து பிரிச்சு உள்ள கொண்டுட்டு போறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பிளேட்டிங் பண்ணுவாங்க. ஃபுல்லா பிளேட்ல வச்சு பிளேட்டா கேட்கற கஸ்டமருக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. என்னண்ணே? கருவேப்பிலை பெப்பர் போட்டு லைனுக்கு வந்துடும். ஓகே, கருவேப்பிலை பெப்பர்லாம் போட்டு லைனுக்கு வந்துடும். அவ்வளவுதான். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த எறா தொக்கு. அப்பா, பல்க் குவான்டிட்டியில ஒரு எறா தொக்கு. எங்கேயுமே நான் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தது இல்லைங்க. இவ்வளோ எறா ஒரே கல்லுல 40 கிலோ எறா போட்டு செய்யற ஒரே ஹோட்டல் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே புத்தூர் ஜெயராமன் ஹோட்டல்ல தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த எறா தொக்குக்காகவே மக்கள் அவ்வளவு பேர் சாப்பிட வராங்க. சூப்பரா பண்ணிட்டாரு. அடே வாங்க, கஸ்டமர்லாம் வந்து ஹோட்டல் கள்ள கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணா, சாப்பாடு எப்படி இருக்கு சொல்லுங்க. சூப்பரா இருக்குங்க, அருமையா இருக்குங்க. எத்தனை வருஷமா வரீங்க ஹோட்டலுக்கு? நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா வந்துட்டு இருக்கேன். 4 வருஷமா வரீங்க. அருமையா இருக்கு. ஓகே, சூப்பர். இங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? மீனா, எறாவா? எறாதான். எறாதானா? பெஸ்ட் இந்த பெஸ்ட். பெஸ்ட் இந்த பெஸ்ட். ஓகே, நான் மலைச்சோல 10 வருஷம் வந்துருக்கேன். சரி சரி. நானும் மாஸ்டர் தான். ஆஹா, அங்க சாப்பிட்டு இங்க வந்து பிறகு மீன் எறா வேற லெவல். வேற லெவல். என்ன ஓகே, ஒண்ணுமே சொல்ல முடியல. சூப்பர். ஓகே, இப்ப பேராக்ல இருந்தா அங்க இருந்து இப்ப வந்து சாப்பிட வந்திருக்கேன். ஓகே, ஒரு மாஸ்டரே இன்னொரு மாஸ்டர் செஞ்ச எறா வந்து வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே 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 ஓகே, ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. ஓகே சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? நல்லா சுவையா இருக்குமா. இறால் ஃபேமஸ். இந்த தயிர் இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்டியா இருக்கு. ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு டேஸ்டி ஃபுட் சாப்பிடணும். சூப்பர் சூப்பர். இந்த பக்கம் பாருங்க, எவ்வளவு வஞ்சர மீனை கல்லுல போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வஞ்சர மீன் ஃப்ரை வேற லெவல்ல நடந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் என்னென்ன இப்ப ஆர்டர் இருக்கா? ஆமா, ஆர்டர் மேடம். ஓகே, இவ்வளவு மீன் இப்ப ஆர்டர் ஆகும்? ஆமா மேடம், உடனே ஆர்டர். ஓ சூப்பர்ண்ணே, சூப்பர். ஒரு நாளைக்கு எத்தனை பீஸ் மீன் ஓடும்? 250 பீஸ் வரும். 250 பீஸ் ஓடுமாண்ணே? 250 பீஸ் வஞ்சர மீன்ல இங்க இருக்கிறது ஒரு 20 பீஸ் இருக்கும் போல. பார்க்கும்போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு. எப்படி போட்டு எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவ்வளவு பெரிய தவால எல்லாமே பல்க் குவான்டிட்டி தான், கொஞ்சமாலாம் கிடையாது. ஓகே, ஆர்டர் லைனுக்கு உள்ள போதானே? ஆமா. ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே. பாத்துக்கங்க, சுட 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 வஞ்சர மீன் எவ்வளவு சூப்பரா ஃப்ரை பண்ணி அப்படியே உள்ள போகுது பாருங்க. அடா 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 அடா, இப்படிலாம் கொடுத்தா ஏன் கஸ்டமர் வர மாட்டாங்க? ஏன் இங்க வந்து கூட்டம் குவியாவது சொல்லுங்க. நம்ம புத்தூர் ஜெயராமன் ஹோட்டல்ல செமையா இருக்கு, பாக்குறதுக்கே வேற லெவல்ல. நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா சாப்பிட்றேன். இப்போ நான் என்னோட சொந்த ஊர் ஆக்சுவலா காட்டுமன்னார்குடி. அங்க இருந்து சாப்பிட வந்துடுறேன். வாரத்துக்கு ஒரு நாள் வருவாங்க சாப்பிட. இங்க நான் எப்பயுமே எனக்கு வந்து இங்க பிடிச்சது இந்த மீன் வறுவல், இந்த எறா தொக்கு. அதான் எனக்கு பிடிச்சது. ஓகே, நாங்க பல தடவை வந்திருக்கோம் மேடம். ஓகே. எப்பயுமே ஈஸியர்ல வந்தோம்னா இந்த புத்தூர் ஜெயராமன் ஹோட்டல்ல தேடி தேடி வந்து நாங்க சாப்பிடுவோம் மேடம். ஆஹா, இதோட சுவையும் அதுல எந்த மசாலா, அது அளவுக்கு அதிகமான எந்த மசாலா இல்ல மேடம். ஓகே, எல்லாமே நேச்சுரா நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு இதுவும் இல்லைங்க மேடம். சாப்பிட்டதுக்கு உடம்புக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனையும் கிடையாது. சூப்பர். ஓகே தலைவா, இப்ப நான் வந்து சாப்பிடுறதுக்கு நல்லா தயாரா வந்து உக்காந்துட்டேன். நம்ம புத்தூர் ஜெயராமன் ஹோட்டல்ல என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்கோ அது அத்தனையுமே டேபிளுக்கு வந்தாச்சு. நான் எல்லாமே கேட்டு வாங்கி வச்சுட்டேன். பாத்துக்கோங்க, எவ்வளவு ஐட்டம்ஸ் வந்து என் இலைய சுத்தி இருக்குதுன்னு பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம புத்தூர் ஜெயராமன் ஹோட்டலுடைய ஃபேவரட்டான டிஷ் இங்க பாத்துக்கோங்க, எறா தொக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒரு பிளேட் ஃபுல்லா வந்து எறா அவ்வளவு சூப்பரா வந்து செஞ்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்றத பாத்துருவோம். வஞ்சர மீன், ஆஹா, 2 பீஸ் வந்து வஞ்சர மீன் நல்லா குட்டியா தின்னா வந்து ஸ்லைஸ் பண்ண வஞ்சர மீன். நீங்க இந்த பக்கம் பாத்துக்கோங்க, இவ்வளோ பெரிய லெக் வந்து சிக்கன் லெக் வந்து எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. ஆனா எவ்வளவு செமையா இருக்கு பாருங்க. மேல வந்து மசாலா எல்லாம் போட்டு வேற லெவல்ல இருக்கு சிக்கன் லெக். அப்படியே இந்த பக்கம் அப்படியே வந்தோம்னா இங்க பாத்துக்கோங்க, நீங்க வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீரை கூட்டு இருக்கு, தயிர் பச்சடி வந்து கொடுத்துட்றாங்க, மீன் குழம்பு இங்க பாத்துக்கோங்க. அடடா, கவலை மீன், பொருவா மீன் போட்ட சூப்பரான ஒரு மீன் குழம்பு. இந்த பக்கம் பாருங்க சிக்கன் குழம்பு. சிக்கன் வந்து குட்டி குட்டி பீசஸ் இருந்தாலும் இருக்கும், இல்ல வெறும் குழம்பு கூட இருக்கலாம். இந்த பக்கம் பாருங்க எறா குழம்பு. எனக்கு ஆச்சரியமே, எறா குழம்பு நான் வந்து எந்த ஹோட்டலுமே இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ நல்ல ஒரு திக்கான ஒரு எறா குழம்பு. ஓகே, ரெடியா? சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டேன். சாப்பிடலாமா? ஓகே, ரெடி. நல்லா சுட சுட வடிச்ச சாதத்தை வந்து போட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடுங்கன்னு கேட்டேன். அவர் வந்து சுட சுட சாப்பிடணும்ல, அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சாப்பிடுங்கன்ட்டாரு. நல்ல ஒரு எங்க மீனா காணவா? மீன் எடுத்தோடனே நமக்கு வந்து மாங்காய் தான் வருதுப்பா மீன் குழம்புல. ஓகே, மீன் கவலை மீன் பாத்துக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு மீன் மட்டும். ஓகே, சூப்பர். இதை பாத்துக்கோங்க. ஓகே, மீன் குழம்பு எப்படி இருக்குன்றத பாத்துருவோமா ஃபர்ஸ்ட்? அப்படியே வாங்க. மீன் குழம்பு, ஏன்னா இத்தனை வெரைட்டிஸ் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு தான் ட்ரை பண்ண போறேன்.
மீன் குழம்புல இங்கே பாருங்க பூண்டெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. பூண்டு வந்து நல்லா முழு பூண்டாவே போட்டாங்க. நல்லா பூண்டெல்லாம் அப்படி நசுக்கி விட்டு மீன் குழம்புல அப்படி சாப்பிடலாம். ஆஹா, நல்ல ஒரு திக்கான ஒரு மீன் குழம்புங்க. இங்க பாருங்க. அதாவது எங்க அம்மா வந்து வச்சா மீன் குழம்பு எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட ருசி மாறாம. காரணம் என்னன்னு நான் சொல்லவா? எங்க அம்மா வந்து சீர்காழி தான். எங்க அம்மா பிறந்து வளர்ந்தது எல்லாமே சீர்காழி தான். ஸோ அந்த சீர்காழியில பழையாறுல பிடிச்சி அந்த கவலை மீன்ல மீன் குழம்பு வச்சா எப்படி இருக்கும்? ஐயோ, சரியான டேஸ்ட்டுங்க. நல்ல புளிப்பு, கரெக்டான காரம், கரெக்டான உப்பு. எப்படி இருக்கு பாருங்க அந்த மீன் குழம்பு. இந்த சாதத்தோட அப்படி கலக்கும் போது அந்த மீன் குழம்பும் சாதமும் சேர்ந்து செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேன்ற மாதிரி இருக்கு. அதாவது இந்த செம்மண்ணும் தண்ணியும் சேர்ந்தா பிரிக்கவே முடியாது, அதை தனித்தனியா. அந்த மாதிரி இந்த மீன் குழம்பும் சாதமும் சேர்ந்தா பிரிக்கவே முடியாதுன்ற மாதிரி. சரியான டேஸ்ட்டு. நம்ம இந்த கவலை மீனை பொறுத்த வரைக்கும், ஆஹா இது பொருவா மீன் போல. மீன் முள்ளு நிறைய இருக்குது. பொருவால மீன் முள்ளு வந்து ஜாஸ்தியா இருக்கு, அதனால இதை இந்த பக்கம் வச்சிருவோம். கவலை மீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, கவலை மீன்ல முள்ளு வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ இந்த கவலை மீன் வந்து அப்படியே வந்து சாப்பிடலாம். முள்ளு இருந்தாலும் இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்படியே இந்த மீன் குழம்பு சாதத்தோட அந்த கவலை மீன் ஒரு பிரட்டி ஆஹா, அற்புதமான டேஸ்ட், வேற லெவல் டேஸ்ட். வாங்க, மாங்காய் பாருங்க, நல்ல ஒட்டு மாங்காய் தான் போட்டிருக்காங்க. மாங்காய் கூட கொதிக்குது, நல்லா சுடுதுங்க. அப்பா, மாங்காவையும் எடுத்து இந்த மீன் குழம்பு சாதத்தோட ஒரு பிசைஞ்சு மாங்காய் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா, கவலை மீன்ல மாங்காய் இல்லாம சாப்பிட்டா எப்படி இருக்கும்? மாங்காவோட சேர்ந்த கவலை மீன் குழம்பு வேற லெவல்ல அல்டிமேட்டா இருக்கு. அடுத்து வாங்க, நம்ம புத்தூர் ஜெயராமன் ஹோட்டல்ல கிலோ கணக்குல ரெடி பண்ற அந்த எறாவுல செஞ்ச அந்த எறா குழம்பு எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். இங்க பாருங்க, ஆஹா என்ன ஒரு திக்கா இருக்கு பாருங்க எறா குழம்பு. ஓகே, வா, பார்க்கும் போதே அவ்வளவு சூப்பரா இருக்குங்க எறா குழம்பு. இது வந்து ஃப்ளேவர் எப்படி இருக்குன்றத நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் எறா குழம்புன்றத ஒன்னே சாப்பிட்றேன். ஏன்னா 99% ஹோட்டல்ஸில் வந்து எறாவுக்குன்னு தனியாக குழம்புலாம் வச்செல்லாம் தரமாட்டாங்க. எறா தொக்கு வேணால் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். பட் எறா குழம்பு எப்படி இருக்குன்றத இங்கே பார்த்துடலாம். நல்லா செமையாக இருக்குது, பார்க்கும் போதே நல்லா கலர்ஃபுல்லாக வேற லெவலில் இருக்குது. பார்த்துங்க, ஆஹா, நல்ல தேங்காய் அரைச்சி ஊத்தி இருக்கிறாங்க எறா குழம்புல. காரம் தான் லைட்டா தூக்கலா இருக்கு எறா குழம்புல. மீன் குழம்புல காரம் கரெக்டா இருந்தது, செம்மையா இருக்கு. அந்த எறா ஃபிளேவர் வருது பாருங்க. எறா என்ன ஒரு டேஸ்ட் தெரியுமாங்க? அந்த எறா ஃபிளேவர் வேற லெவல்ல இருக்கு. அந்த எறா குழம்பு செம்மையா இருக்கு. இப்பதான் மெயினான ஆளுக்கே நான் வரேன். வாங்க, இங்க பாருங்க, மாப்பிள்ள ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல எறா தொக்கு. மாப்பிள்ள இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த எறா தொக்கு. ஐயோ ஏங்க, 90% எறா மட்டும்தாங்க இருக்கு. தக்காளி வெங்காயம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த எறா வந்து எப்படி இருக்குன்றத அப்படியே சாப்பிட்டு பார்த்துருவோம். இப்படி அள்ளி கிள்ளி எல்லாம் சாப்பிடக்கூடாது. இவ்வளவு நம்ம கொடுக்கும்போது அள்ளி தான் சாப்பிடணும். அந்த பாரம்பரிய சுவை கொஞ்சம் கூட மாறாம அவ்வளோ டேஸ்டா, அவ்வளோ சூப்பரா, மனமா, நல்ல காரம் செம்ம தூக்கலா இருக்கு. என்ன காரம்னா பெப்பருடைய காரம். அந்த பெப்பருடைய ஃப்ளேவர் நல்லா தெரியுது எறா தொக்குல. செம்மையா இருக்குங்க. இஞ்சி பூண்டு, அந்த தக்காளி வெங்காயத்துடைய அந்த தக்காளியோடைய லைட்டான ஒரு புளிப்பு, அந்த எறாவோட லைட்டான ஒரு ஸ்வீட்டு, இதெல்லாம் சேர்ந்து அல்டிமேட்டான டேஸ்ட்டு. இப்போ இந்த எறா தொக்கை அப்படியே வந்து சாதத்தில், அந்த எறா குழம்பு சாதம் நம்ம போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் பிசைஞ்சு அந்த குழம்போட அந்த எறா தொக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். பார்த்துக்கோங்க, இந்த எறாவை பாருங்களேன், இங்கே பாருங்க,
ஆஹா, பஞ்சு பஞ்சா போதுங்க. கடல் எறா சொல்லவே வேணாம், சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன டேஸ்ட்ல இருக்கும்னு. கடல் எறா, ஆத்து எறா ரெண்டுமே சூப்பரா இருக்கும். பட் இவங்க வந்து கடல் எறா தான் வாங்குறாங்க. பார்த்துக்கோங்க. இப்படி இருந்தா மக்கள் ஏன் இங்க வரமாட்டாங்க? கூட்டம் கூட்டமா வந்து ஏன் குவிய மாட்டாங்க? அண்ணே கொஞ்சம் சாதம் கொஞ்சம். பாருங்க, ஆவி பறக்க பறக்க சாப்பாடு வருது பாருங்க. ஆவியோட கொண்டு வரீங்களா? ஓகே. ஆஹா, போடுங்கண்ணே போடுங்கண்ணே போடுங்க. ஓகேண்ணே 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 ஓகேண்ணே. ஆவி பறக்க பறக்க கையே வைக்க முடியாது போலயே, அந்த அளவுக்கு ஆவி பறக்க பறக்க இருக்கு. நல்லா அப்படி கொதிக்க கொதிக்க இருக்கிற சாதத்துல நம்ம கொஞ்சம் எறா தொக்கு போட்டு சாப்பிடுவோம். ஓகேவா? ஆஹா, டா மொத்தமும் நமக்கு தான். போட்டு முடிச்சாச்சு. அடாடாடாடாடா, இந்த எறா தொக்குலயே முழு சாதத்தையும் நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன் போல. ஏன்னா அந்த அளவுக்கு சரியான டேஸ்ட்ல இருக்குதுங்க எறா தொக்கு. ஓகே, இந்த எறா தொக்கு ஒரு வாய் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்துக்கிட்டீங்களா எவ்வளவு சூப்பரா, ரொம்ப தின்னா கட் பண்ண, எவ்வளவு மெல்லீஸா கட் பண்ணியிருக்காங்க பாருங்க. வஞ்சரம் மீன் அவ்வளவு சூப்பரா வந்து கட் பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்கு இந்த வஞ்சரம் மீன். இப்ப அப்படியே நம்ம சாப்பிட போறோம். இப்படி பளிச்சுன்னு இருக்கு பாத்தீங்களா, வெள்ளை வெள்ளையர்னு. மீன் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம். வஞ்சர மீனை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் சாப்பிடலாம். முள்ளே இருக்காத ஒரு மீன். ஆமா, வஞ்சர மீன்லாம் இப்படி கொடுத்தா நம்ம கிள்ளி எல்லாம் சாப்பிடக்கூடாது, அள்ளி சாப்பிடணும். அப்படியே உதிர்ந்து அப்படி அப்படி விழுவுது வஞ்சர மீன், தெரியுதா உங்களுக்கு? மீன் எறாவை மட்டுமே வாங்கி சாப்பாடு மாதிரி சாப்பிடலாம் போல. கொஞ்சம் கூட காரம் கிடையாது, கரெக்டான காரம், கரெக்டான உப்பு. மசாலா வந்து அதிகமாக கிடையாதுங்க பாருங்க. கையில் வந்து எக்ஸ்ட்ராவா மசாலா வர மாதிரிலாம் இல்லை. சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க. மேலே வந்து மசாலாவே கிடையாது. இன்னொன்று ஆயிலும் கூட அதிகமாக கிடையாது. நம்ம சூடாக கேட்கும் போது கொஞ்சோண்டு மேலே வந்து ஆயில் ஊற்றி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, வஞ்சரம் மீன் வவ்வாலு கிடைச்சா கெளுத்தி விராலு இருக்கு மீசை ஏறாலு இறங்கி கலக்கு போபாலு, அந்த மாதிரி இப்போ கலக்க போறேன் பாருங்க. சாப்பிட்டு எனக்கு கலக்காம இருந்தா சரி, ஓகே கலக்காது, நல்ல சாப்பாடு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற லெவல்ல இருக்கு. அப்படியே இங்க வாங்க, இங்க பாருங்க. See this சிக்கன் லெக், செம்மையா இருக்கா சிக்கன் லெக். இதுல லெக் எங்க இருக்கு, மசாலா எங்க இருக்குன்னே தெரியல, அவ்வளோ பெரிய சிக்கன் லெக். ஆத்தாடிங்க பாருங்க, புட்டுக்கிட்டு வந்துருச்சு, அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு லெக். ஓகே, நான் லெக்கை பிடிச்சி அப்படியே இப்படி கடிச்சு சாப்பிடலான்னு ஒரு கனவுல இருந்தேன். எனிவேஸ் ஓகே. அடா 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 அடா, இங்க பாருங்க. ஐயோ, சிக்கன் எப்படி பிச்சுக்கிட்டு வருது பாருங்க. என்ன சாஃப்ட், எவ்வளவு பெரிய லெக்கு, என்ன சாஃப்டா வந்து இவங்க வந்து ஃப்ரை பண்ணியிருக்கிறாங்க பாருங்க, சூப்பரா இருக்குங்க. அப்படி அந்த சிக்கன் லெக்கை அந்த மசாலாவோட, இங்க பாருங்க, அந்த தக்காளி வெங்காயம் மசாலாவோட அப்படி எடுத்து ஆஹா, என்ன டேஸ்ட் பா இது. ஆக்சுவலா சிக்கன் வந்து செம்மையா வெந்திருக்குன்றதை தாண்டி இதுக்குள்ள அந்த தக்காளி வெங்காயத்தோட ஃப்ளேவர் செம்மையா இறங்கிடுது. அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு, மெயினா கரம் மசாலாவோட டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கு இந்த சிக்கனுடைய கிரேவியில. இப்போ வந்து இந்த ஒயிட் ரைஸ்க்கு தயிர் போட்டுக்கிறேன். இங்க பாருங்க, என்ன கெட்டியான ஒரு தயிர் தெரியுமா. இந்த கடையோடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷில் கெட்டி தயிர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆடாடா, செம்ம தயிருங்க. இந்த மாதிரி டெய்லி இங்கே இருக்கிறவங்க வந்து தயிர் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடம்பு அவ்வளோ நல்லா இருக்கும். ஓகே, கெட்டி தயிர் சாதத்தில் கொஞ்சோண்டு அந்த எறா கிரேவியை எடுத்து அப்படி அந்த தயிர் சாதத்தில் வச்சு
அப்படியே அந்த எறா கிரேவியை உள்ள வச்சு தயிர் சாதத்தை ஒரு உருட்டி இப்படி எடுத்து என் பிறவி பலனையே அடைஞ்ச மாதிரி இருக்கு. என்ன டேஸ்ட்டுங்க. அடடா, இங்க வாங்க. இந்த வஞ்சர மீனை அப்படி கொஞ்சோண்டு அதில் பிச்சு இந்த தயிர் சாதத்தில் வச்சு அதையும் ஒரு உருட்டி பிரட்டி யூஸ்வலாகவே என்ன சொல்லுவாங்கன்னா தயிரும் மீனும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்தால் சாப்பிட்லாம். சரியான டேஸ்ட்ல இருக்கு, சூப்பராக இருக்கு. உண்மையாகவே நம்ம புத்தூர் ஜெயராமன் ஹோட்டலில் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. எல்லா டிஷ்ஷுமே என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலி நம்பர் 1 பிளேஸ் வந்து இந்த எறாவுக்கு தான். அது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்பர் 2 வஞ்சர மீன், இந்த சிக்கன். என்ன ஆனால் போதும் ஆவி பறக்கவே வேணாம். ஆவி பறக்க நான் வராது. போதும், நான் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டேன். இப்போ மீதி இருக்கிறதையும் நான் சாப்பிட்டு முடிக்கணும். ஸோ வேறு லெவலில் இருந்தது. இந்த வஞ்சர மீனாக இருந்தாலும் சரி, இந்த சிக்கன் லெக்காக இருந்தாலும் சரி, மீன் குழம்பு மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அதை விட மஸ்ட் ட்ரை வந்து இந்த எறா தொக்கு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. ஹோட்டலோட லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக காத்திருந்து நான் சாப்பிடணும்னு நினைச்ச ஒரு உணவு திருப்தியா வேற லெவலில் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த வீடியோவை நான் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். இதே மாதிரி நான் பல வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.